இப்போ ஒரு மதம் அறிவியலுக்கு எதிராக இருந்தா திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா உங்க மதம் என்ன சொல்லுதுன்னா, பத்மாசுரன் இந்த பாயா கொண்டுட்டு போய் உள்ள சொரிச்சு வச்சு எங்க சமுத்திரத்துல. இப்ப சமுத்திரம் எங்க இருக்கு? உலக உருண்டையில சமுத்திரம் எங்க இருக்கு? ஆனா இவன் என்ன சொல்றான், பத்மாசுரன் பாயாக சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டான். உடனே தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டாங்க பூமாதேவியை காணுன்னு. உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு பன்றி உருவம் எடுத்து கடல்ல போய் இந்த பூமாதேவியை மீட்கிறார். அப்படி மீட்கிற போது அந்த பூமாதேவிக்கும் அந்த பன்றிக்கும் காதல் வருது, காமம் வருது. அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையை பெறுகிறார்கள். அந்த பிள்ளை தான் நரகாசுரன். அந்த நரகாசுரன் தேவர்களுக்கு எதிராக இருந்தான். எப்பப்பெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தானோ அவனெல்லாம் கொல்லணும். உடனே அதுக்கு வதம் பண்ணி நரகாசுரனை எரித்தார்கள். இதுதான் கதை. இப்போ கிறிஸ்டியனுக்கு ஏன் சொல்ற வாழ்த்து, முஸ்லிமுக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? காரணம், தீபாவளி என்ன வாழ்த்து சொல்லுவீங்க? இந்த உலகத்தை பாயா சுருட்ட முடியுமா? பன்றி வார்த்தை எடுக்க முடியுமா? பன்றியும் பூமாதேவியும் சேர்ந்து கலவி செய்து உடல் உறவு கொண்டு ஒரு அசுரனை தத்துக்க முடியுமா? அறிவியலுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், பகுத்தறிவுக்கு ஒவ்வாறு இருக்கிற காரணத்தினால் இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்லுவது இல்லை, அவ்வளவுதான்.